ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவராகிய உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். 8ஆம் வார்த்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு என்னுடனே நீ பரதேசியில் இருப்பாய். ஒரு கல்லனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ಕಳ್ಳನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದು, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆ ಪರದೇಶಿಯಲ್ಲಿ ಇರುಪಾಯಿ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. ನಾವೊಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் கர்த்தாவே, இந்த 2ஆம் வார்த்தையை நாங்கள் பேச ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக நான் கூடியிருக்கிற நோக்கத்தை நீர் அறிவி. வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் கர்த்தாவே. கல்லணைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க போகிறோம் தகப்பனே. நல்ல ஆலோசனைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். 3ஆம் அதிகாரம் வசனம் 43 ವರೆಗೆ. ಸಿಪಾಯಿಗಳು ಆತನನ್ನು ಹತ್ತಿರ ಬಂದು ಹುಳಿ ಮದ್ಯವನ್ನು ತೋರಿಸಿ, ನೀನು ಯೆಹೂದ್ಯರ ಅರಸನಾಗಿದ್ದೆ, ನಿನ್ನ ರಕ್ಷಿಸಿಕೋ ಅಂದನು. ಅದಲ್ಲದೆ ಆತನ ಮೇಲ್ಗಡೆಯಲ್ಲಿ ಇವನು ಯೆಹೂದ್ಯ ಅರಸನು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವಿಳಾಸಿಸಿತು. ತೂಕ ಹಾಕಿದ ಆ ದುಷ್ಕರ್ಮಿಗಳು ಒಬ್ಬನು ಆತನನ್ನು ದೂಷಿಸಿ, ನೀನು ಬರಬೇಕಾದ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲವೇ? ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೋ, ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸು ಎಂದು ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಎರಡನೆಯವನು ಅವನು ಗದರಿಸಿ, ನೀನು ಇದೇ ದಂಡನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಹೆದರುವುದಿಲ್ಲವೋ? ನಾನೊಂದು ನ್ಯಾಯವಿಲ್ಲವ ದಂಡನೆ ಇಲ್ಲದೇವೇನು? ನಾನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಈತನಾದರೂ ಅಲ್ಲದೇನೋ ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ಯೇಸುವಿಗೆ, ನೀನು ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದವನಾಗಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೋ ಅಂದನು. கல்லன் அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குள் பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று மற்றவன் சொன்னான். வலது பக்கத்தில் இருக்கிற கல்லனும் இடது பக்கத்தில் இருக்கிற கல்லனும் இருவரும் பேசுகிறது என்னவென்றால், ஆண்டவருக்கு பயப்படுகிறதில்லையா என்று ஒரு கல்லன், மற்றொரு கல்லவன், உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று மற்றவன் இகழ்ந்தான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசுகிறான். அது மாம்சத்துக்குள்ளானது. மற்றவன் சொல்லுகிறது என்பது ஆவிக்குள்ளானது. நாம் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்த கல்லன். நாம் எவ்வளோ தவறுகள் செய்தாலும், எவ்வளோ தப்புகள் நாம் செஞ்சு கொண்டு போகிறோம், இருந்தாலும் ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். செய்கிறவர்கள் தப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இழுத்து கொண்டு காரி துப்பி பார சிலுவையை அவர் தோளில் வைத்து பாடுகள் அவர் சுமக்கும்படியாக, குற்றங்கள் அவர் சுமக்கும்படியாக இப்படியாக அவர் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள், அநேக நோக்கங்களை
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்காக துக்கங்களை சுமந்தார், நமக்காக பாடுகளை சுமந்தார், நமக்காக அக்கிரமங்களை சுமந்தார், நம் நோய்களை குணமாக்கும்படியாக இரத்தத்தை சிந்தினார். இப்படி வழி அருகே அவர் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அந்த பாரமான சிலுவையில் அவர் ஆணிகள் அடித்து தொங்க விட்ட பிறகு ஒரு கள்ளன் இப்படியாக பேசுகிறான். கீழே இருக்கிறவர்கள் ராஜாக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், போர் சேவகர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், உன்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள். அங்க இருக்கிற கீழே நிற்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கீழே போர் சேவகர்கள் அநேக பேர்கள் அவரை இகழ்ந்தார்கள். உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்க லத்தீன் பெயரில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டார். இப்படியாக அநேகம் அவர்கள் உபத்திரப்பட்டு அந்த சிலுமத்தில் தொங்க நேரத்தில் கூட கர்த்தாவே அநேக பேர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்தார்கள், கேலி பிரயாசம் பண்ணினார்கள். இப்படி அநேகமாக கேலி பிரயாசம் பண்ண நேரத்தில் கூட கர்த்தாவே ஒரு கள்ளன் இப்படியாக அவரை அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். ஒரு கள்ளன் இவ்விதமாக அவரை இழந்து பேசுகிறான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினை உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ எவ்வளோ தப்பு செஞ்ச, நீ எவ்வளோ பாவம் பண்ண, அவர் ஒரு தப்பும் செய்யல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சிலுவையில் நம்ம தூங்குறது, நம்ம பலியிடலாம், நம்ம அடிக்கப்படலாம், நம்ம நொறுக்கப்படலாம், ஒரு பாவம் அறியாம இவர் ஏன் தண்டனை அனுபவிக்கும் பொழுது அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கல்லன் ஒரு நியாயத்தை பத்தி பேசுறான். என்ன, நாமும் நியாயப்படி நாம் தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்க தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே, அவனை கடிந்து கொள்ளுகிறான். இப்படி நம்ம நியாயப்பிரகாரமா நம்ம தண்டிக்கப்படுகிறோம். நம்ம பலவிதமான தப்பு செஞ்சு அநேக தப்புகள் செஞ்சு கூட நம்ம தண்டிக்கப்படுறோம். ஒரு தப்பு கூட செய்யலையே, இவர் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு மற்ற கல்லவனை பார்த்து பேசுறான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். மேடம், அது இங்கிலீஷ் சொல்லி. Verily I say unto you, today you shall be with me in paradise. Paradise. அவனுக்கு இயேசு அவனை நோக்கி, இயேசு ஒரு கல்லனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு, நாளைக்கு இல்லை, ஒரு கல்லனை பார்த்து இன்றைக்கே என்னுடனே நீ பரதேசில் இருப்பாய், பாரடைஸில் இருப்பாய். ஒரு கல்லன் அவன் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கல, அநேக தப்பு தவறுகள் செஞ்சிருக்கிறான். அவன் ஒரே ஒரு நியாயப்பிரகாரமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பற்றி பேசினதுனால நாம் இன்னைக்கு கூட தப்பு தவறு நினைத்து நம்ம நியாயப்பிரகாரமாக பேசணும். அவன் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க பண்ணுற தப்பு, இவங்க பண்ணுற தப்பு, இப்படிதான் நம்ம தப்புகளை சொல்லி நம்ம அதை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கிற மாட்டே ஆண்டவருக்கு நியாயப்பிரகாரமாக நம்ம பேசணும். அந்த கள்ளன் ஆண்டவருக்கு பொருத்தமாக பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நாங்களும் இவர் நியாயப்பிரகாரமா தப்பு பண்ணலையே, இவர் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த கல்லனை பார்த்து அந்த கல்லன் பேசுறப்போ இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும். என்னைக்கு ராஜ்யம் வரும்? அவருடைய ராஜ்யம் வரும் பொழுது, அவருடைய ராஜ்யம்
மேலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழே வரும் பொழுது, அவருடைய ராஜ்யம் கீழே வரும் பொழுது, அந்த கல்லன் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு என்னுடனே நீ பரதேசியில் இருப்பாய், இன்னைக்கே இருப்பாய், நாளைக்கு இல்ல, நாலா நாளைக்கு இல்ல, அடுத்த மாசம் இல்ல, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு என்னுடனே நீ பரதேசி இருப்பாய். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆகட்டும், நாம் ஒரு நியாயப்பிரகாரமான பேசும் பொழுது ஒரு நியாயமா நம்ம சிந்திக்க போனோம். இன்று ஏசாயா தீர்க்கதரிசி, சிஸ்டர் ஏசாயா, He hath borne our griefs and carried our sorrows. Yet we did esteem him stricken, smitten of God, and afflicted. But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. All like sheep have gone away astray, we have turned away, and the Lord hath laid on him the iniquity of us all. Hear and listen. ஏசாயா 53 அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறதுனாக்கா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. அந்த ஏசாயா தீர்க்கதரிசியில பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராக வரப்போகிறதை நினைத்து அவர் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்படுவார், தேவனால் அடிபட்டு வாதிக்கப்படும் சிறுமைப்பட்டவர்களின் எண்ணினோம் என்றார். இப்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அந்த வார்த்தை எழுதியிருக்கிறது, ஆண்டவராகி வரப்போகிறார் என்று. இந்த கல்லன் ஒரு கல்லன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தரலாம். நம்ம கூட நான் நினைக்கிறோம், ஒரு ஞானஸ்தானம் எடுத்த அந்த கல்லன், ஆண்டவரை பின்பற்றுள்ள கல்லன், சீஷர்கள் போல 3 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்ததில்லை அந்த கல்லன், ஆண்டவர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களையும் பார்த்ததில்லை அந்த கல்லன். இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது அவருடைய பொறுமையும் தாழ்மையும் அவருடைய சிந்தனைகளையும் அவர் பேச்சுகளையும் அந்த கல்லன் உணர்ந்து பார்த்துருக்கிறான். அதுதான் அந்த கல்லனை பார்த்து பேசுகிறான். நம்மளும் நியாயப்பிரகாரமாக நம்ம ஒரு குற்றம் அறியாத இவர் ஏன் தண்டிக்கப்படணும் என்று சொல்லி அந்த கல்லனை பார்த்து அந்த கல்லன் பேசுகிறான். அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவருக்கு, இன்றைக்கு என்னுடனே நீ பரதேசில் இருப்பாய் என்று அந்த கல்லனை பார்த்து சொல்கிறான். நம்மளும் இப்பொழுது இந்த பிரகாரமாகவே இருக்கிறாங்க, மற்றவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லாதபடி நம்ம கல்லனை போல ஒரு நியாயப்பிரகாரமாக ஒரு வார்த்தைகளை பேசி ஆண்டவருடைய வருகை நாளில் கர்த்தாவே நாங்களும் ஒரு ஆயத்தமாக உங்களுடைய வருகை நாளில் நாங்களும் நிற்கும்படியாக இந்த 2வது வார்த்தையில் இன்றைக்கு என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை கர்த்தா நாங்களும் நினைத்து பார்த்து இப்படியாக அவருக்கு நாங்கள் இந்த வேதத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்கள் கிருபை செய்தரலாம். ஒரு பாடலை பாடி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். சிலுவையே